வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழ் தேனுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, எதுக்காக நாங்கள் சொன்னப்போ கூட நீ தாலியை தூக்கி அவனுங்க முகத்திலே எரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை முறிச்சு விட்டுருக்கலாம். நீ எதுக்காக அவனு கூட போன தேனு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாரா. அக்கா, நம்ம அப்பாவை அந்த குறிஞ்சிநாதன் தான் அக்கா அடைச்சி வச்சிருக்கான். நான் பார்த்தேன். இப்போ நான் இங்கே வராட்டுனா கண்டிப்பாக பிரபு அப்பாவுக்கு கழுத்தை அறுத்து போட்டுட்டு போயிடுவான். அப்படி ஒரு சைக்கோ. நான் ஏற்கனவே அவன் அப்பாவை கண்டுபிடிச்சி நான் உங்கள்கிட்ட சொல்ல வர நேரம் அவங்க நீ யாருக்கிட்டையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனேன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல உங்கள் அப்பா கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். அப்பாக்காக தாங்க்கா நான் இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே நம்ம தமிழ் அரண்டு போகிறாங்க. என்ன தேன்னு சொல்கிற, நீ சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா, அப்பாவை எப்படியாவது இந்த பிரபுக்கிட்டே இருந்தோம் குறிஞ்சிநாதன்கிட்ட இருந்து காப்பாற்றனாக்கா, இது உன்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்த நம்ம சிபிகிட்ட தமிழ் போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாம். பரபரப்பான கட்டத்தில் பார்க்க நேரம் தான் நம்ம தேனு ரொம்ப கவலையாக இருக்க நேரம். இந்த பாரு, இதுக்கு மேலே நீ கவலைப்படாது. இப்போ தேனுக்க வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் அந்த பிரபுக்கிட்ட இருந்து அப்படின்னு ஜனகமாக பேசுகிறாங்க. அப்போனா நம்ம மீனா வராங்க. இந்த பாரு, நீ ஒத்தைக்கு இந்த கவலையை சுமக்கந்தா, உனக்கு பக்கமாக உன் அத்தை இருக்கும், ஜனகமாக இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்க நேரம் நீ தனியாலாம் இந்த சுமையை ஏற்கண்டா. எங்களுக்கும் அவள் பொண்ணு மாதிரி தான் தேனு. அவளை எப்படியாவது அந்த குறிஞ்சிநாதன் பையன் பிரபுக்கிட்ட இருந்து மீட்கிறது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தேனுக்கிட்ட ஃபோனில் பேசு, அங்கே என்ன நிலவரம், அவளை பாதுகாப்பாக இருக்க சொல்லு. அந்த குறிஞ்சிநாதனோட பையன் சைக்கோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீ வர்ஷினி வாழ்க்கையை காப்பாற்றணும் நீ நினச்சி உன்னோட தங்கச்சி வாழ்க்கையில் இப்படி அந்த பிரபு விழுவான் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினிக்கு பிரபு தான் நல்லவன், பிரபுவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதே இது தேனு பிரபுவை கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ எனக்கு இந்த சேது கூட வாழறதுக்கே பிடிக்கல அப்படின்னு அந்த இடத்துல எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் சைக்கோ, நல்ல வேலை அவனுக்கு வலையிலேருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனால் அந்த தேன்முடி சிக்கிட்ட அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இல்லை, அவன் நல்லவ தான். எல்லாரும் இப்படி ஒரு கொஸ்டினை எல்லாம் நிற்க வச்சு அவங்க அப்பாவை அடித்து அவமானப்படுத்த நேரம் தான் அவன் வழி இல்லாமல் இப்படி ஒரு சைக்கோ நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். மற்றபடி பார்த்தா பிரபுவை மாதிரி நல்லவங்க வேறு யாருமே இல்லை அப்படின்னு வர்ஷினிக்கு பிரபு மேலே உள்ள காதல் கண்ணை மறைச்சிட்டு சேது நன்மை செய்தாலும் அவனை பிடிக்கலை, வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாச்சும் நம்ம தேனுக்கிட்ட பேசணும். தேன்மொழியை அவன் மனசில் எதுக்காக பிரபு கட்டின தாலியை தூக்கி அவன் மூஞ்சிலே விட்டெறிஞ்சி எல்லாரும் அந்த கூட்டத்தில் சொன்ன பிறகு கூட அவள் தூக்கி எறியாமல் எதுக்கு அந்த பிரபு கூட பின்னாடி போனான். அதுவும் அரவிந்தை காதல் பண்ணி கல்யாணம் பண்ண இருந்த தேனுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் என் தங்கச்சிக்கிட்ட பொறுமையாக ஃபோன் போட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம பிரபு பார்த்தோன்னா இப்போ தமிழுக்கிட்டலாம் இருந்து என்னை எப்படியாவது வர்ஷினிக்கு எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு எல்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ அவன் தங்கச்சியை என் வலையில் சிக்கிட்டா. இப்போ நல்லபடியாக வீட்டுக்கும் தேனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை இவ யாருக்கிட்டையாவது எதையாவது சொன்னால் அவங்க அப்பாவுக்கு தான் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பிரபு கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இன்னும் பாரு, நீ அழுது இந்த ரூமுக்குள்ளே சுற்றி கடை, உனக்கு அழுதுக்கு நிறைய இடம் தேவை. அதே நேரத்தில் நீ அழுதா வேற யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னா இதுதான் சேஃப், இந்த ரூமுக்குள்ளே அழுது கடா தேனு அப்படின்னு பிரபு சொல்லிட்டு போயிடறாங்க. நம்ம தமிழ் கால் பண்ணுறாங்க தேனுக்கு. அக்கா அப்படின்னு ஃபோனை எடுக்கிறாங்க. ஏண்டி, என் மண்டபத்தில் ஜனகமா நான் எல்லாரும் எவ்வளோ சொன்னோம், அவன் கெட்டின தாலியை தூக்கி எரி அப்படின்னு எல்லாம் சொன்ன பிறகு கூட நீ கேட்காம எதுக்கடி அவனுக்கு பின்னால் போனா, உனக்கு என்ன ஆச்சு தேனு அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம். அக்கா, நம்ம அப்பா
வந்து அந்த குறிஞ்சிநாதன் பிரபு பிடியில் தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டேன், ஏற்கனவே நான் பார்த்து அதை இவன் நல்லவன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் இவன் கண்ணில் சிக்கிட்டேன். இவன் வந்து என்ன மிரட்டுனா, உங்கள் அப்பாய்க்கு கழுத்தை அறுத்து போட்டுருவேன், நீ இந்த உண்மையை யார்கிட்டையாவது சொன்னியனா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பண்ணா, எனக்கும் மர்சினிக்க உள்ள கல்யாணத்தை நிப்பாட்டினா நான் ஒன்றை விட போகிறது இல்லைன்னு என்கிட்ட வந்து சவால் விட்டாங்க. அதனால தான் நான் வந்து இதை மறைச்சேன். ஆனால் இப்போ வந்து என் வாழ்க்கையில் இப்படி அவன் தாலி கட்டினா, இந்த தாலியை கலத்தி எறிஞ்சிட்டு இருந்தேன்னா அப்பாவுக்கு கழுத்தறுத்து போடுறதுக்கும் இந்த பிரபு வந்து தயங்க மாட்டான். அப்படி ஒரு சைக்கோ. நம்ம அப்பாவை அப்படி ஒரு நிலைமையில நம்ம பார்க்கணுமாக்கா, அதுக்காக தான் இவன் கட்டின தாலியை நான் ஏற்றுக்கிட்டேங்க்கா அப்படின்னு வந்து தன்னோட தியாகத்தை வந்து சொல்லி அழுறாங்க. நான் ஆசையாக அரவிந்த் கூட கல்யாணம் ஆகணும்னு இருந்தேன், ஆனால் என்னை கல்யாணம் பண்ண விடாமல் என் கழுத்தில் இப்படி ஒரு இதை மாட்டினவே இந்த பிரபு, இவனை நான் விடக்கூடாதுக்கா. ஆனால் அவனுக்கு இப்போ இதில் வந்து நம்ம அப்பா கஸ்டடியில், அவன் கஸ்டடியில் சிக்கி தவிக்கிறாங்க, அப்பாயை பாதுகாக்கணுக்கா, அதுக்காக தான் இந்த தாலியை சுமக்கிறேன் அப்படின்னு வந்து தலைப்பாட அடித்து தேன் அழுறாங்க. நம்ம தமிழ் சாக்காவி நிற்கிறாங்க. அப்போ தேன்மொழி தாலியை அவுத்தெறிஞ்சி தூரத்து போடாமல் இருந்ததுக்கு நம்ம அப்பாவை காப்பாற்றணும், இதுதான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேனு, நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அந்த பிரபுக்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை இப்போவே நான் வந்து சிபிக்கிட்ட சொல்லி அப்பாவை மீட்கணும் அந்த கஸ்டடியிலேருந்து, அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணலாம். அப்போ அப்பாவை அன்னைக்கு அந்த கேஸில் சிக்க வச்சதும் எல்லாமே குறிஞ்சினாதன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து தமிழ் கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தமிழ் நேரம் வந்து வராங்க சிபிக்கிட்ட வந்து, சிபி என்ன ஆச்சு தேனு, என்னாச்சு தேனுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம சிபி வந்து தமிழ்கிட்ட. அப்போ தான் தேனு சொன்னால், எங்கள் அப்பா இப்போ எங்கே இருக்காங்கன்னா குறிஞ்சிநாதன் பிரபு கஸ்டடியில் இருக்காங்களா, ஏற்கனவே அவன் கெட்டவன் நம்ம அப்பாவை அடைச்சி வச்சுருக்கான். அதெல்லாம் பார்த்து தேன் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், வர்ஷினிக்கும் பிரபுவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வந்து நினச்சி சொல்லணும்னு இருக்கிற டைமில் அவன் கரெக்டாக அவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டா வந்து தேனு. அப்போனா வந்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லி எங்கள் கல்யாணத்தை நீ நிப்பாட்டின உன் அப்பனுக்கு சங்க அறுத்து போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து பிரபு மிரட்டியிருக்கான். அவள் வந்து அவன் கெட்டின தாலியை அவுத்து தூர போடாமல் இருந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா அவன் பிடியில் இருக்காங்க, குறிஞ்சிநாதன் பிடியில். அப்போ அப்பாவை அந்த போதைப் பொருள் வடிச்சதா கேஸு போட்டு உள்ள தெல்ல பிளான் பண்ணது எல்லாம் குறிஞ்சிநாதன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழுக்கும் சிபிக்கும் வந்து தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இது எல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டு குறிஞ்சியும் பிரபுவும் செய்திருக்க சதி. இதில் தேனு பாவம் அப்பாவை வந்து அவன்கிட்ட இருந்து பாதுகாக்கணும், மீட்கணும், அதுக்காக தான் வாழ்க்கையே அடமானம் வச்சிருக்கா தேனு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிபி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ், நீ கவலைப்படாத, எப்படியாவது உங்கள் அப்பாவை நம்ம வந்து அவன்கிட்ட இருந்து மீட்டுடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பிரபுவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ எடக்கு மடக்கா வந்து இந்த செல்வரத்தினத்தை எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னு வந்து எல்லாம் வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டானா என்ன தேனு அப்படின்னு சொல்லிட்டான்னா விடக்கூடாது இவளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க.